Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 1/11/2025 சனிக்கிழமை காரணியா கம்பெனியோட இந்த மாதத்தோட ஃபஸ்ட்டு வீக் ஒரு சிறந்த கேசிங் வந்து பார்த்துடலாம். லாஸ்ட்டு மந்த்து இதே முதல் வாரம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு 617 மாதிரி வந்திருக்கு ரிசல்ட்டு போன மாதம் ஃபஸ்ட் வீக் ரிசல்ட்டு. அதே கண்டினியூஷனாக பார்த்திங்கன்னா எல்லா சனிக்கிழமையும் எப்படி வந்திருக்குன்ற கால்குலேஷன் பார்த்துட்டு நேற்று ரிசல்ட்டு 867 மாதிரி வந்திருக்கு. ஒன் பை ஒன்னாக பார்த்து நம்ம மார்க் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். லாஸ்ட் மந்த்து இதே வாரம் நமக்கு ரிசல்ட் வந்து 617, அதுக்கு அடுத்த வாரம் 767, 982, அதுக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை, போன சனிக்கிழமை 200 வந்திருக்கு. நேற்று வெள்ளிக்கிழமை ரிசல்ட் வந்து 867. முதல்ல நம்ம லாஸ்ட் மந்த்து 617 எப்படி வந்திருக்குன்றதை பார்த்துட்டு ப்ளஸ் சனிக்கிழமெல்லாம் ஒரு ரூட் ஃபாலோ ஆகிட்டே வருது, அந்த ரூட்டில் தான் இன்றைக்கி நம்பர் மேட்ச் பண்ணி எடுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக கன்ஃபியூஷன்லாம் புரியும். போன மாதம் 617க்கு ஒரு ரூட் ஃபாலோ ஆகிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, அதாவது போன மாதம் சனிக்கிழமை 2 ரிசல்ட் வந்தது, அதனால தான் அந்த 825 இருக்குது. அது வந்து பம்பர் ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின நாள் வந்து 274 தான் நம்ம கால்குலேஷன். 274ஓட க்ளூ நம்பரோட பிசி வந்து 35. இப்போது ரெகுலராக வந்து சாட்டர்டேக்கு ஒரு ரூட் ஃபாலோ ஆகுது. அதாவது 274 ரிசல்ட் இருக்கு இல்லையா, அதோட பிசி ப்ளஸ் வந்து க்ளூ நம்பரோட பிசி ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு பிசி கிடைக்கும். அதுலேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பவர்லேயோ அல்லது -1லையோ அப்படி தான் ஃபாலோ ஆகுது. போன வாரமாக அப்படி தான் இருக்குது. ஆனால் போன மாதம் அந்த ரூட் வந்து ஃபாலோ ஆகலை. 09 வந்திருக்கு ரிசல்ட் வந்து, ஆனால் 17ன்ற மாதிரி போயிடுச்சு, மேட்ச் ஆகலை. ஏன்னா வந்து அதுக்கு அடுத்த வாரம் பாருங்கள், ஃப்ரைடே வந்து 228 வந்திருக்கு. அதோட க்ளூ நம்பரோட பிசி 34. அப்போது இந்த 228லேருந்து 28 எடுத்துப்போம், ப்ளஸ் வந்து 34 ஆட் பண்ணுறோம், 62. அடுத்த நாள் பாருங்கள் 67. ஏதாவது ஒரு போர்டு பவர் ஆகும்னு சொல்லுவாங்க. 62க்கு 67ன்னு பிசியில் மேட்ச் ஆகுது. அதுக்கடுத்த வாரம் ஃப்ரைடே வந்து 913 வந்திருக்கு. 913க்கு க்ளூ நம்பர் 524. அப்போது 913லேருந்து 13 எடுத்துக்கிறோம், 24லேருந்து பிசி 24 ஆட் பண்ணிக்கிறோம் க்ளூ நம்பர் பிசி. இங்கேயும் பாருங்கள் 37 கிடச்சிருக்கு. ஏதாவது ஒரு போர்டு பவர் ஆகல, 2 போர்டுமே பவர் ஆகிடுச்சு. 82, 82, 982 ரிசல்ட். லாஸ்ட் வீக்கும் இந்த ரூட்டு ஃபாலோ ஆகிருக்கு. வெள்ளிக்கிழமை 220 ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட பிசி 31. அப்போ 20க்கு ஒரு 31 எடுத்தோன்னா 51. இங்கே -1 ஆகி பவர் ஆகிடுச்சு. 51க்கு 50, 00ன்னு நமக்கு போன வாரம் ரிசல்ட். போன வாரம் வந்து நான் 01, 06 இந்த மாதிரி வந்து டெஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். 4 பேர் கொடுத்துருந்தேன். 01 51, 06 56ன்னு கொடுத்துருந்தேன். நான் வந்து 00 வந்துச்சு. இப்போ இந்த எல்லா ரூட்டுக்கும் மேட்ச் பண்ணோம்னா நேற்று 867, இங்கே 23 க்ளூ நம்பரோட பிசி. அப்போது 867 67 எடுத்துப்போம், க்ளூ நம்பரோட பிசி 23 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் வந்து நமக்கு 90 கிடைக்கிது. அப்போது ஒன்று 90 அல்லது -1 ஆனால் 99. இதுக்குள்ளேருந்து எப்படி இன்றைக்கி வரும்னா 90க்கு 95, 45 அப்படின்னு, 99க்கு ஒரு 49, 94 இந்த மாதிரி 4 பேர் வரலாம். உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். எல்லா வாரம் ரூட் ஃபாலோ ஆனதை வச்சு நம்ம எடுத்து மேட்ச் பண்ண நம்பர் வந்து இப்படி வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வார ரூட்டும் மேட்ச் பண்ணியிருக்கோம். ஆனால் போன மாதம் மட்டும் இந்த முதல் வாரம் இந்த ரூட்டு ஃபாலோ ஆகலை. போன மாதம் முதல் வாரம் வந்து கண்டினியூஷனில் போயிருக்கு. அதாவது 274ஓட க்ளூ நம்பரோட பிசி வந்து 35 கண்டினியூஷன் 46, 57 முடியணும். ஆனால் வந்து +1 ஆகி 67ன்னு முடிச்சிருக்கு. அப்போது லாஸ்ட்டு 3 டிஜிட்டில் பாருங்கள் 667ன்னு இருக்குது, நமக்கு 617. இந்த ரூட் இன்றைக்கி ஃபாலோ ஆச்சுன்னா 23க்கு அடுத்து 34, அடுத்து 45ன்னு முடியணும். ஆனால் வந்து போன மாதத்தில் முடிஞ்சால் 55ன்னு போய் முடியும். இப்போ
இப்போ இங்கே 455 இருக்குது லாஸ்ட்டு 3 டிஜிட்டில். இந்த 455க்கு வந்து அங்கே 667க்கு சென்டர் நம்பர் பவர் ஆச்சு. இங்கே 455க்கு ஒரு 405ன்ற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, டோட்டல் கெஸ்ஸிங் இவ்வளோ தான். இது வந்து பிசி வந்து இந்த 4 நம்பரில் வந்து ஒரு பிசி செட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் சிங்கிள் ஷாட்டாக வந்து நான் போன மாதம் ரூட்டையும் வந்து இந்த 405ன்ற நம்பரை வந்து மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு நமக்கு இன்றைக்கோட சிங்கிள் ஷாட் நம்பர் 405. போன மாதம் ரூட்டில் எடுத்த ஒரு நம்பர் 405ன்ற நம்பர் இன்றைக்கி வரலாம். அண்ட் வந்து பிசியில் கொடுத்த பேரில் வந்து பிசி செட் நம்ம கொடுத்ததில் வந்து 95, 45, 49, 94 இது 4 பேர் வந்து பிசியில் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் உங்களுக்கு ஏ போர்டு என்ன மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதிகபட்சம் இதுக்கு வந்து ஏ போர்டு ஒரு 6 மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த 4 செட்டுக்கு வந்து 695, 645, 649, 694 அந்த மாதிரி ஏ போர்டில் 6 ஒரு சான்ஸ் இருக்குது. இது பிசி செட்டு. இது வந்து இன்றைக்கோட சிங்கிள் ஷாட் நம்பரு. இதே ஏபிபிசியில் 40, 05, 45 இப்படி வரும். ஓகே, என்னோட கெஸ்ஸிங் தான். சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்கேன், பிசி பிரித்து கொடுத்துருக்கேன் சனிக்கிழமைக்கு. சனிக்கிழமை எப்போதும் நம்ம கெஸ்ஸிங் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். ஆல்மோஸ்ட் வந்து கால்குலேஷனும் பக்கமாக மேட்ச் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் வந்து எதாவது சொல்லலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.